காதல் ஜோடிக்குள் ஏற்பட்ட தகராறு. நடுக்காட்டுக்குள் கழுத்தில் காயங்களோடு சடலமாக கிடந்த இளம்பெண் உயிரிழந்து கிடந்த இடத்தின் அருகே கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கிடந்த மற்றொரு பெண்ணின் சடலம். 2 பெண்களும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய இளைஞர் சிக்கினாரா? நடந்தது என்ன? அதிகாலை 5 மணி இருக்கும். கிராம மக்கள் எல்லோரும் கோல்கோ பகரிங்கிற காட்டு பகுதி வழியா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க உள்ள ஒரு புதற்குள்ள கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த காயங்களோட 2 பெண்களோட சடலங்கள் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த ஜார்க்கண்ட் போலீஸ் 2 பெண்களோட சடலங்களையும் ஆய்வு செஞ்சாங்க. 2 சடலங்களும் கழுத்து அறுக்கப்பட்டு கிடந்ததுனால இத கொலைன்னு முடிவு செஞ்ச போலீஸ் கொலையாளிகள் பத்தி தெரிஞ்சுக்க தடயங்களை சேகரிச்சாங்க. அப்ப சடலங்கள் கிடந்த இடத்திலிருந்து ஒரு 100 அடி தூரத்துல செல்போன் ஒன்னு கிடைச்சிருக்கு. இதுக்கிடையில 2 மூதாட்டிகள் தங்களோட மகள்கள் சோனி தேவி, ரிங்கு தேவிய காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த 2 மூதாட்டிகளையும் சடலங்கள் கடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன போலீஸ் சடலங்களை அடையாளம் காட்டி இது உங்க மகள்களான்னு கேட்டிருக்காங்க. சடலங்களை பார்த்த அடுத்த நொடியே 2 மூதாட்டிகளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கு. உயிரிழந்து கிடக்கிறது எங்களோட மகள்கள் தான் சொன்ன அந்த மூதாட்டிகள் எங்க மகள்களை யாரு இப்படி கொலை செஞ்சு போட்டதுன்னு கதறி அழுதுருக்காங்க. அடுத்து கீழே கிடந்து எடுத்த செல்போனை சோனி தேவியோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவங்களுக்கு யார் அடிக்கடி போன் பண்ணி இருக்கா, யார்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்கு அப்படிங்கிற மொத்த லிஸ்டையும் எடுத்து விசாரணையில இறங்கினாங்க. கிருதி ஏரியாவை சேர்ந்த இளைஞர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவரு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு பொழப்ப பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவரும் அதே பகுதியில் உள்ள சோனி தேவியும் 2 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒன்னா ஊர் சுத்துறது, எந்த நேரமும் போன் பேசுறதுன்னு தங்களோட காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. காதல் விவகாரம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அடிக்கடி கோல்கா பகுதி காட்டுக்குள்ளதான் சந்திச்சுப்பாங்களாம். இவங்க காதல் வாழ்க்கை இப்படி நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல சோனி தேவிக்கு வேறொரு இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனால ஸ்ரீகாந்த் கூட பேசுறத குறைச்சிருக்காங்க சோனி தேவி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோனி தேவிக்கு போன் பண்ண ஸ்ரீகாந்த், இவ்ளோ நாளா நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு எதுக்கு என்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்றேன்னு கேட்டிருக்காரு. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் வேறொரு இளைஞரை காதலிக்கிறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க சோனி தேவி. இதனால கடும் கோபமான ஸ்ரீகாந்த் எனக்கு கிடைக்காத சோனி யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சோனி தேவிக்கு போன் பண்ண ஸ்ரீகாந்த், உன்கிட்ட கடைசியா ஒரு முறை பேசணும், வழக்கம் போல நம்ம சந்திக்கிற காட்டு பகுதிக்கு வான்னு கூப்பிட்டிருக்காரு. அதுக்கு சோனி தேவியும் ஓகே சொல்ல துணைக்கு தோழி ரிங்கு தேவியையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப ஸ்ரீகாந்தும் சோனி தேவி மட்டும் தனியா நின்னுட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், நீ இல்லன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி இருக்காரு ஸ்ரீகாந்த். அதுக்கு சோனி தேவி, என்ன பிளாக்மெயில் பண்ணாத, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு கோபமா சொல்லி இருக்காங்க. இதனால 2 பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல கடும் கோபமான ஸ்ரீகாந்த் சோனி தேவியோட கையில இருந்த போனை தூக்கி வீசிட்டு அவங்கள சரமாரியா தாக்கி கழுத்தை நெரிச்சி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு. இத நேர்ல பார்த்த ரிங்கு தேவி அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் ரிங்கு தேவி ஊர் மக்கள் கிட்ட சொன்னா நம்ம மாட்டிப்போன்னு நினைச்ச ஸ்ரீகாந்த் அவங்களையும் துரத்திட்டு போய் கழுத்தறுத்து கொன்னு இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கீழே கிடந்த செல்போனை வச்சு நம்பர் ட்ரேஸ் பண்ணி வீட்ல பதுங்கி இருந்த ஸ்ரீகாந்தை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.